ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி காடு மாதிரி இருக்கிற ஒரு இடத்துக்கு தான் போக போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் இன்றைக்கி வயல்வெளியில் இருந்தே வீடியோ எடிட் பண்ணுறதுனால கொஞ்சம் காற்று சத்தம், கிளிங்க சத்தம், எல்லா சத்தமும் கேட்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு எண்டிங்லேயே நம்மளுக்கு நெல்லிக்காய் கிடச்சிது. அதை அறுவடை பண்ணி எடுத்துக்கிட்டு காட்டுடைய ஸ்டார்டிங்கே இதுதான் மக்களே. அதனுடைய வழி இங்கே போகிறதுக்கு முன்னாடி ஒரு புளிய மரம், சின்ன புளிய மரம், அது சாஞ்சு அதிலேருந்து காய் வைக்கவே ஆரம்பிச்சிச்சு. கிளைமேட் பார்த்திங்கன்னா எப்போவும் இந்த சண்டே, மண்டே, டியூஸ்டேன்னு பார்க்கும்போது இந்த நாட்களில் ஃபுல்லாக மழையாக ஊற்றும். ஆனால் இந்த சாட்டர்டே என்னும்போது மட்டும் வெய்ய காயும். ஏன்னா சாட்டர்டே கன்ஃபார்ம் லீவ் விட்டதுக்கு எல்லாத்துக்கும் ஸ்கூல் வைக்கிற நாள். அன்றைக்கி போய் வெய்ய காமிச்சா வைப்பாங்களா, வைக்க மாட்டாங்களா? வைப்பாங்க. எங்களுக்கே காலேஜ் வைக்கணும் தான் சொன்னாங்க. நாங்கள் அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வைக்கல. அதனால் ரொம்பவே கஷ்டமாக போச்சு. அதுவே ப்ரைவேட் ஸ்கூலில் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே மக்களே, வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ என்னென்னா இதுதான் ஸ்டார்டிங்கு. உள்ளே போயிட்டே இருந்தால் ரொம்ப அழகாக இருக்கும். 19 கிட்ஸோட ஃபேவரட்டான பழம்லாம் நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். கண்டினியூவாக பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. உள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரே முள். ஆனால் அதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா அங்கே சிலவங்க வாழறாங்க வீடுங்க. நான் அங்கே போகல. அவங்க வீட்டாண்ட இருந்த நெல்லிக்காய் தான் இது. ரொம்பவே எனக்கு சின்ன நெல்லிக்காயும் சரி, பெரிய நெல்லிக்காயும் சரி எனக்கு ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கெலாம் பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இதுக்கப்புறமே பெருசாகாது அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். ஏன்னா அங்கே இதுக்கப்புறம் ஒன்றுமே அங்கே பெருசாகவே இல்லை மக்களே. நெல்லிக்காய் இதே தான் இருந்துச்சு. புளியாம்பழமும் பார்த்திங்கன்னா அது சின்ன மரம். எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதில் போய் காய் வச்சுருக்கு. இப்போ இந்த கார்த்திகை மாதம்லாம் காற்று மழைன்றதுனால அந்த புளிய மரம் கீழே சாஞ்சிடுச்சு. அதுவுமே ரொம்ப ஒரு வருத்தத்துக்கு உண்டான ஒரு இதுதான். கஷ்டமாக இருந்துச்சு. இந்த வயல்வெளி நான் காமிச்சே இருக்க மாட்டேன். இங்கே ஒரு வயல்வெளி நம்மளுக்கு இருக்குது. அதுக்காகவே சரி இன்றைக்கி வீடியோ எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். சரி எல்லோரும் இந்த மழை காலத்தை ரொம்ப சேஃப்டி ஹேண்டில் பண்ணுங்கள். ரொம்ப கேர்ஃபுல்லாக பசங்களை எல்லோரையும் பார்த்துக்குங்க, குட்டீஸை. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயல்வெளியில் எடுத்துகிட்டு வந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம செல்ல பசங்க கூட கொஞ்ச நேரம் விளையாடின்ட்டு அப்படியே நம்ம கிளம்பிட்டோம். இதோட எண்டிங் இருக்குது, காட்டோட எண்டிங்கு. இது ஃபுல்லாகவே சுற்றி இப்படி தான் இருக்கும் மக்களே. ஓகே, தேங்க்யூ ஃபார் வீடியோஸ். எண்டிங்கும் இருக்குது.